முட்டாள்தனமான மூர்க்கமான சொற்கள் யாரை நோக்கி சொல்லப்படுகிறது என்பதை காட்டிலும் அதை சொல்பவர்களையே அதிகம் வெளிப்படுத்துவதாக நடிகர் பார்த்திபனை நடிகை த்ரிஷா மறைமுகமாக விமர்சனம் செய்துள்ளார். அண்மையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் த்ரிஷாவின் படத்தை காண்பித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த பார்த்திபன், த்ரிஷாவின் பொன்னியின் செல்வன் கதாபாத்திரமான குந்தவை பெயரை குறிப்பிட்டு அவர் வீட்டிலேயே இருப்பது நல்லது என்றார். இதற்கு எதிர்வினையாற்றியுள்ள த்ரிஷா, தனது பெயரும் புகைப்படமும் கடைசி நிமிடத்தில் அந்த நிகழ்ச்சியில் சேர்க்கப்பட்டதாகவும், குறிப்பிட்ட ஒரு நபரின் உதவியாளரின் வேண்டுகோளின் பேரில் தனது புகைப்படம் சேர்க்கப்பட்டிருப்பதை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தம்மிடம் கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். மைக்ரோஃபோன் சாதனம் ஒரு கருத்தை புத்திசாலித்தனமாகவோ அல்லது நகைச்சுவையாகவோ மாற்றாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தவேக தலைவர் விஜய் தனது குடும்ப பிரச்சினை குறித்து பேசிய கருத்தை விமர்சனம் செய்து அக்கட்சியின் நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் கேள்வி எழுப்பியுள்ளார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தவேக மகளிர் தின விழாவில் பேசிய விஜய், தனது தனிப்பட்ட விஷயங்கள் குறித்து பேசப்படுவது கவலைப்படும் அளவுக்கு வர்த் இல்லை என்று கூறியிருந்தார். இதனை விமர்சித்துள்ள ரஞ்சனா நாச்சியார், எது வர்த் இல்லை தலைவா, உங்கள் மனைவியா அல்லது திருமண வாழ்க்கையா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேடையில் பெண்ணியம் குறித்து பேசுவதற்கு முன்பு வாழ்க்கையில் ஒழுக்கத்தை பேண வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.